உங்கள் லைஃபோட பர்பஸ் என்னன்னே தெரியலையா? வேலைக்கு போகிறேன், ஃபோன் நோண்டுறேன், தூங்குறேன், திருப்பி வேலைக்கு போகிறேன், ஃபோன் நோண்டுறேன், தூங்குறேன், திடீர்னு ஒரு நாள் ஐஃபோன் வாங்குறேன், அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன், இல்லை கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன், அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன், திருப்பி இப்படியே ஒரு மொனாட்டனஸாக இருக்கேன். என் லைஃபோட என்னதான் எதுக்கு தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணிருக்கா? ஸோ உங்கள் லைஃபோட பர்பஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கதை. சிவாஜி ராவ் அப்படின்ற ஒரு பஸ் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இருக்காரு. அவரோட ஃபேமிலி அப்புறம் டே டு டே எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து பஸ் கண்டக்டர் வேலை செஞ்சுக்கிட்டு பஸ் யூனியன்ல நடக்கிற அந்த மேடை நாடகங்கள்லாம் வந்து நடிக்கிறாரு. அவரோட லைஃபோட இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே கண்டுபிடிச்சிடுறாரு. என்னன்னா, எனக்கு நடிக்க வருது, எனக்கு நடிக்க கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. எல்லாருமே சொல்றாங்க நீ நல்லா நடிக்கிற அப்படின்றாங்க. ஸோ அவரை வந்து அதை இன்னும் மேலே வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து கடை வாங்கிக்கிட்டு பெங்களூர்ல இருந்து கிளம்பி மெட்ராஸ்க்கு வராரு. அவருக்கு சுத்தமா லாங்குவேஜே தெரியாது. எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஒரே ஒரு விஷயம், அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படியாவது வந்து ஸ்கில்ஃபுல் ஆக்கி எப்படியாவது பர்பஸ்ஃபுல்லா மாற்றணும், அது வந்து நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா மாற்றணும் அப்படின்றதுக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து கற்றுக்கிட்டு நல்ல ஒரு டேரக்டர் சப்போர்ட்டோட ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்து மாறுறாரு. சின்ன சின்ன பட வாய்ப்புகள் வில்லனா நடிக்கிறாரு, அதுக்கப்புறமா ஹீரோ நடிக்கிறார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு. அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரோட லைஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், எப்படி பர்பஸை கண்டுபிடிக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்றது தான். என்னன்னா, அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நடிக்கிறது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு கார்பரேட் லைஃப்பில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு லேபராக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகலாம், இல்லை காலேஜ் போகலாம், எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு நார்மல் டே டு டே லைஃப்பில் இருக்கும்போதே உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு நல்லா வரலனாலும் பரவாயில்ல, அது எப்படியாவது வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக திருப்பி அதை வந்து நீங்கள் செய்யும் போது அது வந்து ஒரு நாள் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து வளர்த்துக்கோங்க, அதில் வந்து ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க. ஸ்கில்லை வளர்த்தக்கப்புறமா அது எப்படி இந்த உலகத்துக்கு பர்பஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்றத வந்து யோசிங்க. இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நீங்களும் ஒரு நாள் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக வந்து மாறலாம். இந்த லூப்பை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்ந்தோம், இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், தூங்கணும், ஃபோன் நோண்டணும், செத்து போயிடுவோம் அப்படின்ற அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். முதல்ல உங்கள் லைஃபோட பர்பஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றத யோசிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால். இது போலவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க ஏன்டா வாழ்கிறோன்ட்டு, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.